லியோனும் ஜியாவும் அந்த ஐலாண்டுக்கு வந்ததும் கடல்ல இறந்து போனவரோட பொண்ணு வந்து இவங்களை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. பட் அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. ஜியா இப்போ அந்த பொண்ணு கிட்ட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண லியோன் அவங்களோட வீட்டுல இருந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அப்ப இந்த பொண்ணு இவளோட அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடிதான் இவகிட்ட பேசினதாவும் அப்ப இறந்து போன இவ அம்மா அவளோட கனவுல வந்ததாவும் சொல்லியிருக்கிறாருன்னு அவர் சென்ட் பண்ண வாய்ஸ் மெசேஜை இவங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறா. இங்க அதே டைம் இறந்து போனவர் கூட எப்பவும் கடல்ல மீன் பிடிக்க போற 3 பேர் டிவில இருந்து ஏன் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே அவரோட பொண்ணு தான் வர சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அவளை நீ கட் பண்ணி கடல்ல இருக்கிற மீனுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துடணும்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணோட வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு அதுல இவங்க 2 பேரையும் ஸ்டே பண்ணிக்க சொல்ல ஆனா இவங்களோ யார் இங்க தூங்குறதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜியா லியோனை பார்த்து நீ போய் அந்த மலையில தூங்கிக்கோன்னு சொன்னதுக்கு அவன் நான் மாடர்ன் ஃபாக்ஸ் மலையில எல்லாம் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அப்படியே அங்க இருக்கிற ஒரு ஷாப்புக்கு போய் மின் சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்லையான்னு கேட்டு அந்த ஷாப் ஓனர் கிட்ட பிரச்சனை பண்றான். இங்க ஜியா இறந்து போனவரோட போட்ல உள்ளவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ண வர அவங்க இவளை பார்த்ததும் நாங்க அவ்வளவு க்ளோஸ்லாம் இல்ல, எப்பவாச்சும் போட்ல போகும்போது மீட் பண்ணிப்போம்னு சொல்றாங்க. பட் ஜியா அதை நம்பாம நீங்க எப்பவும் ஒன்னாதான் மீன் பிடிப்பீங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களேன்னு கேட்க இப்போ அதுல ஒருத்தர் எழுந்து இவளை அடிக்க போறாரு. ஆனா இவ கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்ததால அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணாம அப்படியே எழுந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த லியோன் ஜியாக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவ எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் இவனும் அவளை ஃபாலோ பண்றான். அப்போ ஜியா அந்த ஊர்ல யார்கிட்ட பேச போனாலும் எல்லாரும் இவளை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. அதனால லியோன் என் கூட வான்னு சொல்லிட்டு இப்போ அவளை அங்க இருக்கிற மலைக்கு மேல கூட்டிட்டு போறான். அப்படியே இந்த மலையில இப்போ எந்த ஸ்பிரிட்டும் இல்ல, எல்லாரும் வேற மலைக்கு மூவ் ஆகிட்டாங்கன்னு சொல்றான். அப்போ தூரத்துல ஒரு சின்ன பொண்ணு நிக்க இவங்க 2 பேரும் அவகிட்ட போய் இந்த மலையில இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு கேக்குறாங்க. பட் அவளும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வரக்கூடாத ஏதோ ஒண்ணு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இங்க இருந்த எல்லாரும் காணாம போயிட்டாங்கன்னு சொல்றா. அப்படியே இவதான் இந்த மரத்தோட ஸ்பிரிட்னும் பட் மனுஷங்க இவளை இந்த மரத்துல கட்டி போட்டிருக்கதால இவளால இதை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றா. அதனால ஜியா அந்த மரத்துக்கிட்ட போய் அதுல கட்டியிருந்த ரோப்பை கட் பண்ணி விடுறா. அதுக்கு இந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றா. பட் ஜியா இதான் ஃபர்ஸ்ட் டைமா இங்க வந்ததா திங்க் பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணு உங்களுக்கு தேவையான ஆன்சர் எல்லாம் இந்த ஐலாண்டோட நார்த் சைட்ல இருக்கு, அங்க போங்கன்னு சொல்லிட்டு அவளும் மறைஞ்சு போயிடுறா. இப்ப ஜியாவும் ஆன்சரை தேடி நார்த் சைடு போக அதே டைம் இறந்து போனவரோட பொண்ணு அவரோட தொலைஞ்சு போன பாடி திரும்ப இந்த ஐலாண்டுக்கு வரணும்னு ஷாமன் கூட சேர்ந்து அதுக்கான ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ திடீர்னு ஸ்டாப் ஆகின ஷாமன் உன் அப்பாவோட பாடி கடல்ல இல்ல இந்த ஐலாண்ட்லயே தான் இருக்குன்னு சொல்றாங்க.